ஹாய் ஐஸ்வர்யா ஃப்ரம் ஐஸ்வர்யா ஆரி டிசைனர்ஸ். என்னடா ஒரு இதை விரித்து ஃபுல்லாகவே வந்து மெட்டீரியல்ஸ் போட்டு வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இப்போ ரீசெண்டாக நான் வந்து வாங்கினதோட மெட்டீரியல்ஸ் இது. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற வந்து ப்ரிசோ பீட்ஸில் வந்து ஒரு மைனஸ் நான் ஆல்ரெடி பீட் லோடிங்கில் சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நமக்கு அந்த ஹோல்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த வாட்டி வந்து இந்த ப்ரைஸ் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன், லோடிங் வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடியுது அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா ஜர்கான் ஸ்டோன்ஸு. இந்த ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து இதோட பேஸுக்கு தான் வந்து நம்ம இந்த இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து அப்படியே செட்டு, இதோட சைஸுக்கு தான் வந்து நம்ம ஜர்கான் ஸ்டோன் எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு காயின் ப்ளவுஸுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் நம்ம இதை வந்து சில்க் த்ரெட்லேயும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். சில்க் த்ரெட் மேக்கிங்கில் வந்து நம்மளால் இதை யூஸ் பண்ண முடியும். நம்ம நெக்லஸ்க்கு, பேங்கிள்ஸ்க்கு, இயரிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இது வந்து வாங்கியிருக்கேன் நான். அதே மாதிரி டியூப் பீடு, இந்த டியூப் பீடு எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஜப்ளோ மேக்ஸ் மட்டும்தான் வாங்கியிருப்பேன். ஏன் ஜப்ளோ மேக்ஸ் மட்டும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் ஜப்ளோ மேக்ஸ் நம்ம ஏன் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னா, இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பேன். அதனால தான் ஃபுல்லாகவே நான் ஸ்டாப்லர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதோடைய நம்ம வந்து இதை நம்ம எப்படி வந்து நம்ம பாதுகாக்கலாம், இதை என்ன மாதிரி வச்சா நம்மளுக்கு வந்து பீட் வந்து டேமேஜ் ஆகாது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோ மறக்காமல் பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், நான் வீடியோ போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. என்னை நம்பி 200 பேர் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. சில பல காரணங்கள்னால என்னால் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. பட் ஸ்டில் திரும்ப கம்பேக்கோடு நான் தான் வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ரெகுலராக இனிமேல்ஸ் வந்து வீடியோஸ் அண்ட் என்னென்னங்கிறது அப்டேட் நான் கண்டிப்பாக கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ தேங்க்ஸ் என்னை எல்லாருமே நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. பார்த்தீங்கன்னா எதுக்கு ஜப்ளோ மேக்ஸ் பீட் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப்ளோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பீடோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில பீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாள் வச்சுருந்தாலே அதோடைய தோல் வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். இல்லைனா இந்த கிளாஸ் பீட்ஸு இல்லை நம்ம வாங்குகிற இந்த மேட் பீட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அதோட ரியல் கலர்ஸ் வந்து ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு ரீசனை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜப்ளோ மேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சில கலர்ஸ் நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கும் ஒரு சில கலர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நான் டிஸ்பிளே பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால இப்போ ரீசெண்டாக வாங்கினதை மட்டும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். அதே மாதிரி இது வந்து நான் எப்போவுமே புதுசாக தான் வாங்கிப்பேன். நான் இது மட்டும் ஸ்டாக் வாங்கி வைக்க மாட்டேன். ஏன்னா இது நம்ம என்ன குவாலிட்டியாக வாங்கினாலும் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வந்து தோல் வந்து உரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் இந்த ஹென்னா கலர், மெஹந்தி கலர், இந்த காப்பர் பீட், இதை மட்டும் நான் வந்து அப்பப்போ தேவைக்கு மட்டும்தான் நான் வாங்கி வச்சுப்பேன். இது பார்த்திங்கன்னா ஜர்தோசியோடது. அண்ட் இது வந்து மைக்ரோ கட் பீடு. இது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் போட கற்றுக்கிட்டீங்க, பழகிருச்சு அப்படின்னா இந்த பீட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு டிசைன் கொடுத்தோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ கிராண்டாக, அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது இந்த மைக்ரோ கட் பீட் வந்து. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து 3mm பீடு இருக்குது, 2mm பீடு இருக்குது. இது எல்லாமே நான் ஒரே இதில் தான் போட்டு வச்சுருக்கேன், ரவுண்ட் பீட்ஸ், பஞ்ச் பீட்ஸு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பேர்ல் செயின்ஸு. நம்ம வந்து பார்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டோன் செயின், அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் செயின்ஸ். ஸோ இந்த பேர்ல் செயின் வந்து நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒயிட் பேர்ல்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி தான் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒயிட் ஸ்டோனுமே வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவுமே அப்படி தான். இது வந்து ஃப்ளாட் பீட்ஸு, பஞ்ச் பீட்ஸ்லேயே வரக்கூடிய ஃப்ளாட் பீட்ஸும் வந்து இதில் வச்சுருக்கேன் நான். இது வந்து ஏன் நீங்கள் வந்து இந்த கவருக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கவருக்குள்ளே போட்டு நீங்கள் வந்து இதை ஜிப்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோட லைஃப் வந்து ரொம்ப நாள் வரும். உங்களுக்கு இது ஃபேட் ஆகாது, இந்த ஸ்டோன் வந்து விழாது, எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நான் என்னோடய பீட்ஸை வந்து நான் இப்படி தான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன் நான். இதுலேயுமே குட்டி குட்டி கவர்ஸ் போட்டு ரெகுலர் யூசேஜ் தனியாக வச்சுருப்பேன். இது எல்லாமே வந்து பல்க் யூசேஜ்க்கு. ஸோ ஒன்ஸ் அந்த குட்டி இது காலியானதுக்கு அப்புறமா திருப்பி வந்து இதுலேருந்து நான் எடுத்து அதில் வந்து நான் ஸ்டாக் எடுத்து வச்சுப்பேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டோன் செயின், இதுவுமே நான் அப்படி தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அண்ட் இது வந்து நான் ரெகுலராக எடுக்கிறதுக்கான யூசேஜுக்காண்டி இந்த மாதிரி பாட்டில்ஸு இந்த மாதிரி இதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ தட் நம்ம போடும்போது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பேசிக்கான ஒரு மெட்டீரியல்ஸ், நம்ம அடிக்கடி வாங்கக்கூடியது, நம்ம எது அப்படின்றத வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம்.
ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இல்லையா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக அதை பற்றின வீடியோ நான் போடுறேன். நிறைய பேர் வந்து நெக் டிசைன் வந்து எப்படி சிஸ்டர் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க, எப்படி ஒரு பேட்டர்னை நீங்கள் நெக்கு கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வர வீடியோஸில் கண்டிப்பாக அது வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இப்போ வந்து டே 5ஓட ஸ்டேஜ்லேருந்து அப்படியே ஸ்டாப்பாக இருக்குது வீடியோ. திரும்ப அதுவுமே வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும் இனிமேலேருந்து. ஸோ மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன அடுத்தடுத்த கேள்வி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு Q&A கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் ஒரு வீடியோ எடுத்து உங்களோட எல்லா டவுட்ஸையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிட்டியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லை எனக்கு கமெண்ட்ஸில் வேண்டாம், நீங்கள் ப்ரைவேட்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னாலும் என்னோட இமெயில் ஐடி இருக்குது, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அதில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ, இல்லை எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆரியை பற்றி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதை பற்றியுமே நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. லைக் பண்ண, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ண.